உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வான மண்டலத்திலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத சேனைகளை நாங்கள் ஒருமனப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான தேவன் நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேரடியாக வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். வாசிக்கலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம். இந்த செய்திக்கு தலைப்பு அந்நிய அக்கினியும் தேவ கோபமும். இதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. இதுல முக்கியமான ஒரு சம்பவத்தை தியானிக்க போகிறோம். தெரிஞ்ச ஒரு வசனமாக தான் இருக்கும். ஏன்னா பிரதர் மூலமா நீங்க நிறைய கேட்டிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு பாரப்படுத்தின காரியத்தை நாம் தியானிக்கலாம். வாசிக்கலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். கொண்டு வந்தார்கள். செத்தார்கள். நல்ல அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அத பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் செய்யவில்லை. அதனாலதான் ஆண்டவர் தேவ சமூகத்துல அவங்களை அடித்துக் கொள்ளுகிறத இந்த சம்பவம் ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பாய் காணப்படுகிறது. பிரதான ஆசாரியன் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவனுடைய ஊழியத்துக்காகவே ஆண்டவர் லேவி கோத்திரத்தை எடுத்து அவர் பயன்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. 2 பிள்ளைகளை அடித்துக் கொள்ளுகிறத இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்யாம நாம் மாறா செயல்பட்டோம் என்றால் தேவ தண்டனைக்கு நிச்சயமாகவே, அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பாதிப்பை சந்திக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பகுதியாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த பகுதியை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 30ல 8ஐயும் 9ஐயும் வாசிங்க. இதுவே நல்ல கவனிங்க. அதின் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் வேண்டாம். இங்க ஏற்கனவே மோசே மூலமா ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்திருந்தார். அந்த இடத்துல பலிபீடத்துல எங்க இருந்து அக்கினியை எடுக்கணுமோ அங்க இருந்து அக்கினியை எடுக்க வேண்டும். சுயமா நாம் ஒரு அக்கினியை கொண்டு வருவோம் என்றால் பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கிறத பார்க்க முடிகிறது. இங்க ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, அதாவது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், இந்த மலையை பார்த்து பேசு அப்படின்றார். ஆனா மாறாக ஏற்கனவே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த மோசே மலையை அடிப்பார். அதே ஊழியத்தை மறுபடியும் அவர் செய்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஏற்கனவே ஆண்டவர் யாத்திராகமம் 30 அந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல எச்சரிப்பை கொடுத்திருந்தார். அந்நிய தூபத்தை கொண்டு வரக்கூடாது. எங்க இருந்து அக்கினியை எடுக்கணுமோ அங்க இருந்தா அக்கினியை எடுக்க வேண்டும். இவங்க மாறாக, நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்படி யோசிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, ஒரு 10 கிலோ சிரட்டைய வாங்கி ஒரு 2 கிலோமீட்டர் தூரமா நடந்து போறதுக்கும் அங்க போய் நம்ம அக்கினி எடுக்கணுமா? தம்பி ஒரு 10 கிலோ சிரட்டையை வாங்கிட்டு வா, தளம்தார் கடையில வாங்கிட்டு வான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு முன்னால இருந்து அந்த சிரட்டைய கங்காய் மாத்தி நல்ல அக்கினியாய் மாற்றி தூப கலசத்துல கொண்டு போகும்போது அங்க அவர்கள் மரித்து போகிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிதான் அவங்க அந்த ஊழியத்தை அங்க செய்யறாங்க.
ஆனா இந்த எச்சரிப்பை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. ஏன் ஆண்டவர் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான தண்டனையை ஆண்டவர் அங்க கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை விட்டு விலகுவோம் என்றால் இன்னைக்கு இந்த தண்டனைகள் நமக்கு மாம்சத்தின்படி நடக்காமல் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆத்துமா மரித்துவிடும். அதனாலதான் நான் சொன்னேன், அந்நிய அக்கினியும் தேவ கோபமும். தேவனுடைய கோபம் இறங்கி அக்கினி அவங்கள பச்சித்து போடுறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அந்நிய அக்கினி திருச்சபைய ஆளுகை செய்யறத பார்க்க முடியும். முழுக்க முழுக்க திருச்சபைக்குள்ள இன்னைக்கு அந்நிய அக்கினிய சாத்தான் கொண்டு வந்து விட்டான். அதை அநேகரால கண்டுபிடிக்க முடியவில்லை. அநேக தேவ பிள்ளைகளால கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவு ஒரு பெரிய ஊழியக்காரங்க சொல்லிட்டா அது கரெக்டா இருக்குன்னு நினைக்காங்க. ஒரு நாளும் ஆண்டவர் வார்த்தையை விட்டு விலகி போக மாட்டார். வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்ம குடும்பத்தில் எல்லையில்லாத பேரின்பமும் சமாதானமும் சந்தோஷமும், எந்த உபத்திரம் வந்தாலும் அது நம்மளை தாங்கி பிடிக்க ஆயத்தமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இன்னைக்கு எது அந்நிய அக்கினின்னு பார்க்கலாம். ஏசியா 34 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. 34 அதிகாரம் 16 வாசிங்க. இராது சேர்க்கும். நல்லா கவனிங்க, ஓடுதோம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இன்னைக்கு பலிபீடத்தில் அந்நிய அக்கினி எது என்றால் மொபைல், லேப்டாப், இந்த ஐபேடை பயன்படுத்துறாங்க பாருங்க, இதுதான் அந்நிய அக்கினி. மறந்துடாதுங்க. எந்த ஒரு ஊழியக்காரன் இதை பயன்படுத்துறானோ அவனுடைய ஆத்துமா மரித்து விட்டது. அவனுடைய ஆத்துமா டெத். அதனால அவனுக்குள்ள எந்த ஒரு வார்த்தையும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அது அவங்க சுயமா எடுத்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பைபிள் காலேஜ் படிச்சிருப்பாங்க, நிறைய புக்க வாசிப்பாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இங்கதான் வாசிக்கணும். இதை வாசித்து இதைத்தான் பலிபீடத்திலிருந்து பேச வேண்டுமே தவிர மொபைல்ல செய்தி கொடுப்போம் என்றால் அது அந்நிய அக்கினி. லேப்டாப்ல செய்தி கொடுப்போம் என்றால் அது அந்நிய அக்கினி. ஐபேட்ல நம்ம ஐபேடை உபயோகப்படுத்துவோம் என்றால் அது அந்நிய அக்கினி என்று வேதம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த வேத வசனத்தை வைத்து ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு ஊழியம் செய்யறானா சாத்தானுக்கு ஊழியம் செய்யறானான்னு நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இந்த வேதத்தை நீங்களும் நானும் தேடி 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 வாசிக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை பார்க்க முடியும். இன்னைக்கு ஏன் அநேகருடைய குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா, சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. இங்கதான் சமாதானத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு என்ன நினைக்காங்கன்னா, நம்ம 6 நாள் வேலை பார்த்தா சமாதானம் கிடைச்சிடும், இல்லைன்னா ஒரு வாரம் நம்ம தொடர்ச்சியா 7வது நாள் நம்ம வேலை பார்த்தா சமாதானம் கிடைச்சும் நினைக்காங்க. கிடைக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுருக்கமா நம்ம வேலை பார்த்து குறைவான வருமானம் வந்தாலும் இந்த வேதத்துக்கு முதலிடம் கொடுத்து இரவும் பகலும் இதை வாசித்து தியானிப்போம் என்றால் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு தேவன் மகிழ்ச்சிய வேதத்தில் வைத்திருக்கிறார். இந்த அந்நிய அக்கினியை பயன்படுத்துற ஒவ்வொருவரையும் தேவன் நம்ம நினைப்போம், அவங்க நல்லா தானே இருக்காங்க, கார்ல வராங்க, பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்காங்க. ஆனா இவங்க மாம்சத்தின்படி மரிக்கல, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்த நிலைமை காணப்படுகிறது. அதான் வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாயிருக்கிறார். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், எழுதுகிறார் பவுல், சுகபோகமாய் வாழுகிறவன், அதாவது சுகபோகமாய் லேப்டாப்பை பயன்படுத்துறவன் உயிரோடு செத்தவன்.
அவள் உயிரோடு செத்தவள் என்று வேதம் கூறுகிறது. அப்ப நல்ல கவனிங்க. நீங்க மீடியால பார்க்கும்போது, இல்ல யூடியூப்ல பார்க்கும்போது யாராட்டும் பைபிள் இல்லாமல் உபதேசித்தால் அவங்க, நான் தைரியமா சொல்றேன், அவர்கள் கள்ள ஊழியக்காரர்களே. அவர்கள் தேவனிடத்தில் வந்த ஊழியக்காரங்க கிடையாது, சாத்தான் அனுப்பின கள்ள ஊழியக்காரர்கள். இந்த லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. வாசிங்க. குடிக்க வேண்டாம். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் ஆரோனை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆரோனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? அப்ப ஆரோனுடைய பிள்ளைகள் நிச்சயமா குடித்து விட்டுதான் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அவர்கள் பிரவேசித்திருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், நீ உன் குமாரனும் சாகாது இருக்க வேண்டும் என்றால் மதுவை குடிக்க கூடாது, திராட்சரசத்தை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நல்லா குடித்து விட்டு அதுக்கு பிற்பாடுதான் இவங்க அந்நிய அக்கினிய அவர்கள் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அதான் ஒரு விதமான என்ன ஆயிட்டுனா, மக்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் மொபைல்ல தான் அவங்க ஒரு காரியத்தை பார்க்காங்க. எந்த ஒரு காரியமா இருக்கட்டும். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு மகன் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கார். வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்த உடனே, நம்ம வெண்டைக்காய் குழம்பு வைன்னு சொன்ன உடனே இந்த தங்கச்சி நேர கூகுளுக்குள்ள போய் அதில் போய் பார்த்த உடனே இப்படிதான் குழம்பு வைக்குன்னு சொல்லி அவங்க கரெக்டா 7 வெண்டைக்காய் வெட்டியிருக்காங்க. ஏமா இது காணாது, இல்ல 7 தான் அது போட சொல்லுது அப்படின்னு இருக்காங்க. 7க்கு மேல போடக்கூடாதுப்பா, உங்களுக்கு தெரியாது, கூகுள் 7 தான் காட்டுது. அப்ப நல்லா கவனிங்க. முடி வெட்டுறதுக்கும் அதான், குழம்பு வைக்கிறதுக்கும் அதான், இப்படி எல்லாமே. ஒரு தாய் தோப்புண்ட கேட்பாங்க, அம்மாட்ட கேட்பாங்க, ஒரு குழம்பு வைக்கணும் எவ்வளவு சேர்க்கணும், இந்த குழம்பு வைக்கணும் எவ்வளவு மசாலா பொடி போடணும், என்னெல்லாம் சேர்க்கணும் சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு தாயும் வேண்டாம், தகப்பனும் வேண்டாம். இன்னைக்கு மொபைல் தான் பெரிய முழுக்க தேவ பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிறது. அது ஒரு மதுபானத்தை போல, திராட்சரசத்தை போல அநேக பேரை பிடித்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம், ஓசியா 4ஆம் அதிகாரம் 4:6 வாசிங்க. சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன், மறந்தாய் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவனுடைய வார்த்தையை பலிபீடத்தில் வைத்து பேசாமல், கர்த்தர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற பரிசுத்த வேதாகமத்தை உபயோகப்படுத்தாம இந்த தேவையில்லாத மொபைல் ஐபேடை பயன்படுத்துற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிப்பாய், உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். எவ்வளவு பெரிய ஒரு சாபம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான காரியம். இதே காரியம்தான் ஆரோனுக்கு சம்பவிக்கிறது. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, உன் பிள்ளைகள் எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, அதனால உன் பிள்ளைகளை நான் தேவ சமூகத்துல அடித்து ஆண்டவர் கொண்டு விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை. இதெல்லாம் நல்லா தெரியும். இந்த ஐபேடை உபயோகப்படுத்துற ஊழியக்காரங்களுக்கு, லேப்டாப்பை உபயோகப்படுத்துற ஊழியக்காரங்களுக்கு இது நல்லாவே தெரியும். தெரிந்தாலும் இதை எப்படி உபயோகப்படுத்துறாங்கன்னா, உடனே இந்த காரியத்தை சாத்தான் செய்ய மாட்டான். இவங்க இதிலே பழகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு பாடல் எடுக்கணும், புது ஒரு பாடல் வந்திருக்கு, நல்ல அருமையான பாடலா இருக்கு. இந்த பாடலை புது புக்கில் பார்க்க முடியாது. புக்கில் இல்லைன்னு உடனே முதலாவது சாத்தான் என்ன செய்வான்னா, நம்ம இருதயத்தை அப்படியே தூண்டுவான். மொபைல் எடுத்து இந்த பாடலை பாடுவான். உடனே இவங்க பலிபீடத்தில் வந்து மொபைலை எடுத்து அந்த பாடலை பாடி அப்படியே மக்களை உற்சாகப்படுத்தி ஆராதனைக்குள்ள நடத்த ஆரம்பிப்பார்கள். இப்படி படிப்படியா மறுபடி எல்லா இடங்கள்லையும் இந்த பாடல் பாடும்போது
மொபைலை தான் அவங்க உபயோகப்படுத்துவார்கள், இல்லைன்னா ஐபேடை உபயோகப்படுத்துவார்கள். இப்படியே பயன்படுத்தி 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 மறுபடி பைபிளை கையில தூக்கிட்டு வர அவன் விட மாட்டான். ரெண்டாவது அவன் செய்யற காரியம் என்னன்னா, பைபிள் வேண்டாம், நம்ம கையில தான் மொபைல் இருக்க, நீ நல்ல உள்ள போய் மொபைல்ல நீ செய்தி கொடு, ஐபேட்ல நீ செய்தி கொடுன்னு சொல்லி இப்படிதான் அநேக ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அநேக தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு நல்லா பாத்தீங்களா, அரை நிர்வாண படமும் அதுலதான் பார்க்கான். பாத்ரூம் போகும்போதும் மொபைல அநேக பேர் கொண்டு போறாங்க, அநேக பேர் கொண்டு போறாங்க. 20 நிமிஷம் 15 நிமிஷம் உள்ள இருந்து எல்லா தேவையில்லாத காரியங்களையும் பார்த்துட்டு அவங்க மறுபடி அதுலதான் பைபிள் வாசிக்காங்க, அதுலதான் பைபிள் வாசிக்காங்க, அதுலதான் செய்தி எடுக்காங்க, அதுலதான் எல்லா காரியமும் நடந்து கொண்டு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அதுலதான் எல்லாமே அருவருப்பா சாத்தான் செஞ்சிட்டு இருக்கான். ஆனா இதுலதான் எல்லா காரியத்தையுமே அவங்க உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நான் நேற்று ஆவியானவர் எனக்கு ஒரு சின்ன காரியத்தை வெளிப்படுத்தினார். நீங்க நினைக்கலாம் இது ஆவியானவர் வெளிப்படுத்துவாரான்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப நம்ம பாத்ரூம் போறோம், பாத்ரூம் போகும்போது ஒரு பாத்ரூம் பக்கத்துல சாப்பிடுற தட்டை நம்ம மனைவி பக்கத்துல வச்சிருக்காங்க. நம்ம பாத்ரூம் இருந்துட்டு வெளியே வாரோம், வெளியே சாப்பாடுக்காக நம்ம சாப்பாடு வை அப்படிங்க. அதே மனைவி அந்த தட்டை எடுத்து சாப்பாடு வச்சு தந்தா நம்ம சாப்பிடுவோமா? ஏன் சாப்பிட மாட்டோம்? ஏன்னா அது பாத்ரூமுக்குள்ள இருந்தது, லெட்டினுக்குள்ள இருந்தது, அருவருப்பாய் நமக்கு தெரியும், அருவருப்பாய் தெரியும். இந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், வேற தட்டுல எனக்கு வச்சுதான்னு சொல்லி, வேற பாத்திரத்துல எனக்கு வச்சுதான்னு சொல்லி நம்ம கேட்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதே போலதான் எல்லா காரியத்தையும் அதுலதான் செய்யறாங்க, அதுலதான் பைபிள் வாசிக்காங்க, அதுலதான் ஆபாச காட்சிகளும் பார்க்காங்க, அதுலதான் முழுக்க முழுக்க எல்லா நேரமும் அதுலதான் செலவிடப்படுகிறது. இதைத்தான் ஆண்டவர் அருவருக்கிறார். அது அந்நிய அக்கினி, அது எனக்கு அருவருப்பா இருக்கிறது. உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா, உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்னா, உன் குடும்பம் நல்லா இருக்குன்னா, உன் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னா, நீ என் வேதத்தை சுமக்க வேண்டும், நீ என் வேதத்தை கனப்படுத்த வேண்டும். என் வேதத்தின்படி நடக்கும் போதுதான் மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் மனுஷருக்கு முன்பாக வெட்கப்படுகிறானோ, பரலோகத்தில் தேவ தூதருக்கு முன்பாகவும் பிதாவுக்கு முன்பாகவும் மனுஷகுமாரன் வெட்கப்படுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவங்க நிச்சயமா நான் சொல்றேன், பரலோகம் போறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆண்டவர் கேட்பார்ல. ஒரு உதாரணத்துக்கு, இப்பதான் தாலி யாரும் நம்ம வேற மார்க்கத்துல தாலி கட்டுறாங்க. நமக்கு பெரும்பாலும் நம்ம 3 பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி செய்யல, நகை போட்டாலும் அதை செய்யல. பைபிளை மட்டும்தான் மாத்துறதுக்கு நான் அனுமதி கொடுத்தேன், வேற செயின்கின்னு எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப நம்ம அந்த உடன்படிக்கையில திருமணத்துல நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், இதுதான் உன் வாழ்க்கைய ஆசீர்வதிக்கும், இந்த பரிசுத்த வேதாகம் தான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருன்னு சொல்லி அவங்க பைபிளை மாத்துறாங்க. பைபிளை மாத்தி இதன்படி வாழுங்கன்னு சொல்லி ஊழியக்காரங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, தாலிக்கு அடையாளமா இருக்கு. தாலியை காட்டிலும் விலையேற பெற்றது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்பாக கழுத்துல இருக்கிற தாலிய தெரியாம கூட குளிக்கும் போது கலத்தி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், உடனே வேண்டாம் அப்படின்றாங்க, டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அந்த சரியால அடி விடும். என் மனைவியோட நான் ஒரு நாள் அடிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன பின்ன இருக்கும். ஒரு நாள் அந்த செயினை கலத்தி வச்சு அடிச்ச ஞாபகம் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த வேதம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, தாலியை காட்டிலும் விலையேற பெற்றது, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நான் நியமித்தேன்னு சொல்லி ஓசியால ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்மள நிச்சயம் பண்ணிட்டு பரலோகத்துக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு பெரிய ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு மறுபடியும் மணவாட்டிய மத்திய ஆகாயத்துல ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி மத்திய ஆகாயத்துல மணவாட்டியை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் வரப்போகிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 இந்த வார்த்தை இருக்கிறது. அப்ப அந்த மணவாட்டி கையில, அதாவது கழுத்துல இல்லைன்னா கையில பைபிள் இல்ல அந்த தாலி இல்லைன்னா எப்படி அவர் எடுத்துக்கொள்ளுவார்?
வறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம மறுரூபம் ஆகும்போது இந்த பைபிளோட போவோமா? இல்ல, அது அர்த்தம் அல்ல. என்னுடைய வார்த்தையை கை கொண்டு என்னுடைய மணவாளன் கொடுத்த அந்த பரிசுத்த வேதாகமத்தை நேசித்து அவனுடைய இருதயம் வேதத்தோடு ஒன்றிணைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்துதான் மணவாளன் வருகையில எடுத்துக்கொள்ளுவார். எல்லாரும் கையிலையும் பைபிள் இருக்காங்களா, பறந்து போயிட்டு இருப்பாங்க. லேப்டாப், ஐபேட், இந்த அது என்னது, மொபைல், இதை பயன்படுத்துறவங்க பூரா நிச்சயமா கைவிடப்படுவார்கள். நிச்சயமா கைவிடப்படுவார்கள். ஆண்டவர் கேள்வி கேட்பார், என் பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்தேன், நீ வாசித்தியா? நீ எதுல வாசித்து கொண்டு இருக்கிறாய்? இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஓசியா 8:12 வாசிங்க. எழுதி கொடுத்து அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு சபை எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு தாத்தா எப்படி இருக்கணும், ஒரு பாட்டி எப்படி இருக்கணும். முழு உலகத்தையும் உண்டாக்கிற தேவன் எல்லாவற்றையும் ஒரு புஸ்தகமாக நமக்கு இணைத்து 66 புஸ்தகத்தை ஏற்படுத்தி அற்புதமான ஒரு புஸ்தகத்தை எழுதி தந்திருக்கிறான். இவங்க என்ன நினைக்காங்க? இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், தள்ள தள்ள தள்ள. தைரியமா சொல்றேன், உங்களுடைய ஆத்துமா மரித்து விடும், சாபங்கள் வரும். அதனால அந்த மொபைலை வச்சு யாராட்டு பேசுனாங்கன்னா அந்த செய்தி தயவு செய்து கேட்காதங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த செய்தி நம்ம கேட்கவும் வேண்டாம். வாசிக்க தெரியுதோ தெரியலையோ, இந்த வேதத்தை நீங்க சுமந்து கொண்டு வந்தாலே எல்லையில்லாத மகிழ்ச்சியும் எல்லையில்லாத பேரின்பமும் நம்முடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாராலும் புகழப்பட்டார். இப்போ நல்ல ஆண்டவர் உச்சகட்டமான புகழ்ச்சிக்கு வந்து விட்டார். இந்த புகழ்ச்சி வரும்போதுதான் நிறைய பேர் விழுந்து போகிறத பார்க்க முடிகிறது. ஒரு உயர்வு வரும்போது, வசதி வாய்ப்பு வரும்போதுதான் நிறைய தேவ பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறத பார்க்க முடிகிறது. இப்ப வாசிங்க பிரதர், 16 வாசிங்க. எழுந்து நின்றார். இந்த வார்த்தையில வாசித்து நான் அழுது இருக்கேன். யோசிச்சு பாருங்க, அவர்தான் வார்த்தை. யோவான் 1:1 எழுதப்பட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அவர்தான் வார்த்தை. சங்கீதம் 107:20 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்ப வார்த்தையா இருக்கிற தேவன், இவன் நம்மளா இருந்தா விட கொஞ்சம் மேன்மை வந்துட்டா விட இந்த மாதிரி எழுந்து நிக்க மாட்டோம். அவர் கால் மேல கால் போட்டு இருந்த இடத்துல இருந்து, நீங்க அதுல 18ஆம் வசனத்தை தான் அங்க சொல்றாங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த வார்த்தை எழுதியிருக்குன்னு சொல்லி இருந்த இடத்துல இருந்து ஆண்டவர் வாசிக்க சொல்ல முடியும். ஏன் எழுந்து நிக்கிறார்னா, மற்றவங்களுக்கு இடல உண்டாக்க கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்குன்னு சொல்லிதான் அவர் வார்த்தையா இருக்கிற கடவுள், தேவனா இருக்கிற கடவுள், அவர் எழுந்து இருந்து அந்த தோல் சுருளை வாங்கி வாசித்து அதை கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான சம்பவம் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் நமக்கு அறிவு இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு ஞானம் இருந்தாலும், இந்த கர்த்தருடைய புஸ்தகத்தை தான் தேடி 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 நீங்களும் நானும் வாசிக்க வேண்டும். எத்தனையோ முறை ஒரு வசனத்துக்காக மணிக்கணக்கில் தேடின நாட்கள் உண்டு. மணிக்கணக்கில் தேடி இருக்கேன். ஒரு நாள் நான் காலையில ஒரு வசனத்தை தேடிட்டு இருக்கேன், ஏசாயால இருந்து நினைக்கேன், தேடிக்கிட்டே இருக்கேன், கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட காலையில தேடி சாயந்திரமாயிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு மனுஷனை தேவன் கனப்படுத்த வேண்டும். எந்த போராட்டம் வந்தாலும் நம்ம நிலைத்து இருக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் அது ஜீவன், அதுதான் நமக்கு பலன்.
அதுதான் நமக்கு ஆரோக்கியம், அதுதான் நமக்கு பெரிய ஒரு பேரின்பம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுந்து நின்று வாசிக்காரு பாருங்க, பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். உட்கார்ந்து இருந்தே சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எழுதியிருக்குன்னு சொல்லி அந்த 18ஆம் வசனத்துல உள்ள காரியத்தை தான் அங்க பேசுறாங்க. சொல்ல முடியும், ஆண்டவராய் இயேசு யாருக்கும் இடர்ல உண்டாக்கவில்லை, எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்தார், எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக மகிமையான பரிசுத்த வேதாகமத்தை எழுதி தந்திருக்கிறார். இதை அலட்சியம் என்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் நான் சொல்றேன், சாபம் வரும். அதான் அதை சொல்றாரு ஓசியா 4:6, நீ அறிவை வெறுத்தாய். அறிவுனாலே இயேசுதான். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதுமே நித்திய ஜீவன் சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அறிவே அவர்தான், ஞானமும் அவர்தான். அவரை வெறுக்கும் போது எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் சமாதானத்தை தூக்கி வெளியே போட்டுருவான், சந்தோஷத்தை தூக்கி வெளியே போட்டுருவான். நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு தரித்திரமா அலையதுக்கு காரணம் ஊழியக்காரன் பைபிளை சுமக்கல. அதனால அந்த பிள்ளைகள் குடிகாரனாக, வேசிக்கலனாக, விபச்சாரக்காரனாக தெரு தெருவா அலையிறத பார்க்க முடிகிறது. எத்தனை பேரை நான் பார்க்க, எத்தனை பேரை பார்க்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி இராதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கனப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அதான் நான் சொன்னேன், போராட்டங்கள் வரும், வியாதிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் இருக்கலாம். இன்னைக்கு அப்படி இருந்தாலும் நீங்கள் வேதத்தை நேசித்தால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எல்லா தடைகளையும் உடைப்பார், எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிய பண்ணுவார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கு பிரதர், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு, இது மாறுமா? நீங்கள் வேதத்துக்கு முதலிடம் கொடுங்கள், ஆண்டவர் காரியங்களை மாத்தி அமைப்பார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல 26 வாசிங்க. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, வார்த்தையை பாருங்க, பயங்கரமான ஒரு வார்த்தை. அதன் ஆசாரியர்கள், பலிபீடத்தில் ஏறி நிற்கிற ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், ரெவரன், பிஷப், டாக்டர் சொல்லி பட்டங்களை வாங்கி கொண்டு நிற்கிற துணிகரமான ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, வாசிங்க, குலைச்சலாக்குறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், அசுத்தமான லேப்டாப்புக்கும் மொபைலுக்கு இருக்கிற வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து, வாசிங்க, மூடிக்கொள்கிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார். அதனாலதான் அந்த ஊழியக்காரர் எடுத்தார், அசட்ட பண்ணப்படுகிறார். முதலாவது அதை ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொன்ன, அசட்ட பண்ணப்படுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் அசட்ட பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து அநியாயம் செய்கிறார்கள். பலிபீடத்தில் நிக்கிற ஊழியக்காரன் பைபிள் இல்லாம லேப்டாப்போட நிக்கானா, இல்ல மொபைலை வச்சு உபயோகப்படுத்துறானா, அவன் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறான், வேதத்துக்கு துரோகம் பண்ணுகிறான், அவன் மதிகேடன் என்று வேதம் கூறுகிறது. இன்னொரு விதத்துல சொன்னா முட்டாள். நீ கேட்கலாம், உன் சகோதரன் முட்டாள் நீங்க சொல்ல முடியுமா பிரதர்? ஆண்டவர் சொல்லுகிறார் லூக்கால, என் களஞ்சியங்களை இடித்து நான் பெருசா கட்டி இன்னும் அதிகமான தானியங்களை நான் அந்த இடத்துல கொண்டு சேர்த்து வைப்பேன்னு சொல்லி அவன் தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே, உன் ஆத்துமா இன்று ராத்திரி எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வச்சிருக்கிற ஆஸ்தி யாருக்கு அப்படிங்கிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் அங்க அதுல சொல்லும்போது சொல்லுகிறார், உன் சகோதரனை மூடனே என்று சொன்னால் எரி நகரத்துக்கு பாத்திரவானா இருக்கன்னு சொல்றார். அதை கொண்டு இங்க சேர்த்தக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதே வார்த்தை இன்னொரு இடத்துல இருக்கு பாருங்க, வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 4 வாசிங்க.
அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமை, அதான் லேப்டாப்பை வச்சு வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். வேதத்தை கையில தூக்காதவங்களுக்கு எச்சரிப்பை பாருங்க, எவ்வளவு கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு பாருங்க. நம்ம நினைக்கும் அவர் வந்து நின்றுட்டார்னா, கோட்டு சூட்டோட வந்து நின்றுட்டார்னா தேவன் அவரோடு இருக்கிறார். வேதம் இல்லாம ஒரு ஸ்கூலுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு ஸ்கூலுக்குன்னு யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க. நாளைக்கு திங்கக்கிழமை பேத்தியோட ஸ்கூலுக்கு போறான், யூனிஃபார்ம் இல்லாம அனுப்ப முடியுமா தங்கச்சி? அனுப்பிடுவீங்களா? உள்ள விட்டுருவாங்களா? சில ஸ்கூல்ல எல்லாம் ரெட்டை சடை போட்டு போகணும். அவங்க கொடுக்க என்ன கலர் ரிபன் சொல்லியிருக்காங்களோ அதை தான் கட்டணும். ஒரு பேங்க்ல வெளியே நிக்கிறார், ஒரு செக்யூரிட்டி நிக்கிறார், வாட்ச்மேன், அவரோட என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்காங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு அழகு இந்த வேதம் தான். இந்த வேதத்தை தூக்க எவன் வெட்கப்படுகிறானோ அவன் ஊழியக்காரனே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதை எங்க உபயோகப்படுத்தணுமோ அங்கதான் உபயோகப்படுத்தணும். ஒரு பஸ்ல போறோம், இல்ல ஒரு ட்ரெயின்ல போறோம், ஏதோ ஒரு செய்தியை கேட்க, ஒரு பாடலை கேட்டோம், பரவாயில்ல. ஆனா எல்லா இடத்திலையும் அதை உபயோகப்படுத்துவோம் என்றால் இப்படிப்பட்ட சாபம் வரும் என்று வேதம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு சம்பவத்தை தான் குறித்து தியானித்து முடிக்க போகிறோம். நீங்க யோசாபாத்துடைய நாட்களை பார்த்தீங்களா, அவனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு சீக்கிரமா வாசிக்கலாம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரத்துல அத நீங்க 6ல இருந்து நீங்க வாசித்தா கொஞ்சம் வேகமா வாசிங்க. கொண்டது அகற்றின. 9-10 வாசிங்க பிரதர். 9 வாசிங்க. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து வைத்துக் கொண்டு, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாது இருந்தார்கள். அப்ப இவனுடைய வளர்ச்சிக்கு, விருத்திக்கு என்ன காரணம்னா, ஒரு பெரிய டீமை ஏற்படுத்துறான், ஆசாரியர்களை ஏற்படுத்தி, லேவி கோத்திரத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை ஏற்படுத்தி, ஒவ்வொரு பட்டணத்திலையும் போய் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு உபதேசம் பண்ண வேண்டும், அவங்களுக்கு போதிக்க வேண்டும், அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று அவன் ஏற்படுத்தி அனுப்பின பிற்பாடு அதுல எழுதப்பட்டிருக்கிறது, ரெனிஸ்கா இங்க பாரு, அடிவுளும் ஏற்படுத்தின பிற்பாடு என்ன நடக்குன்னா, சத்துருகள் முழுக்க எல்லா தேசத்தில் இருக்கிற சத்துருகளும் இவனை கண்டு பயப்படுறதுக்கு காரணம், கையில வேத புஸ்தகம் இருந்தது, அவனுக்குள்ள வார்த்தை இருந்தது, தேவ பிரசனத்தால நிரப்பப்பட்டு, வார்த்தையில நிரப்பப்பட்டு இருந்த கண்டு யோசபாத்தை கண்டு நடுங்க ஆரம்பித்தார்கள். சத்துரு என்னை கண்டு பயப்படணும், சத்துரு என்னை கண்டு நடுங்க வேண்டும் என்றால் நான் தேவனுடைய வார்த்தையால நிரப்பப்பட்ட தேவ பிள்ளையா இருப்பேன் என்றால் சத்துரு நிச்சயமா உங்களையும் என்னையும் கண்டு நடுங்க ஆரம்பிப்பான். ராஜ்யங்களுக்கெல்லாம் கலக்கம். கையில என்ன இருந்துச்சுன்னா வேத புஸ்தகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு இந்த வேதத்தை உட்கொண்டு இதன்படி ஜீவிக்குமோ, அதை வாசிக்கிறதுனால நிறைய பேர் வாசிக்காங்க, செய்யறாங்க, நல்லதுதான். ஆனா அதை தியானித்து அதை கை கொண்டு நடக்கும் போதுதான் சாத்தான் பயப்படுவான். அப்போ இவன் கையில இருந்தது கர்த்தருடைய வேத புஸ்தகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள்ல வாழ்றோம். அதிகமாய் நீங்க ஜெபத்திலையும் வேதத்திலையும் எந்த அளவுக்கு தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியும், அந்த அளவுக்கு தான் தேவனை நம்ம பிரியப்படுத்த முடியும். அது இல்லை என்றால் நிச்சயமாகவே நம் வழி விலகி போக ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் கணக்கிடுவார். நான் வேதத்தை எவ்வளவு நேரம் வாசிக்க, எவ்வளவு நேரம் ஜெபிக்க, எவ்வளவு நேரம் நான் மொபைல்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அது ஆவிக்குரிய காரியமா இருந்தா விட
நான் வேதத்துக்கு கொஞ்ச நேரத்தை கொடுத்துட்டு, ஜெபத்துக்கு கொஞ்ச நேரத்தை கொடுத்துட்டு, நான் வேற ஏதோ ஒரு காரியத்தை தேடி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில 4 செய்தியை கேட்டா 4 மணி நேரம் போயிரும். அது ஒரு விக்கிர ஆராதனை தான். அதுவும் தேவனுக்கு நம்ம பண்ற துரோகம் தான். அதிகமா மணிக்கணக்கில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து அங்க ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவழித்தா அது தவறா இருக்காது. ஆனா அங்க 5 மணி நேரம் செலவழிச்சுட்டு இங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் செலவழிக்கணும், அதுதான் விக்கிர ஆராதனைக்கு அடையாளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப என்னை கண்டு பயப்படணும், என்னை கண்டு சத்துரு நடுங்கணும்னா நான் வேத வசனத்தால நிரப்பப்பட்டு இருக்கிற மனிதனா இருக்க வேண்டும். நீ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர் பட்டணத்துல வந்து வார்த்தையை போதிக்கிறான். அங்க போதிச்ச உடனே என்ன நடக்குனா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கேன், 3ஆம் வசனம் தான், 3ஆ 11ஆ பிரதர்? 17:11. அப்போஸ்தலர் 17:11. ம் 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 அப்ப தெசலோனிக்கர் பட்டணம் முதல்ல சொல்லிட்டேன். அந்த பெரேயா பட்டணத்தை அந்த ஜனங்களை காட்டிலும் இவங்களுக்குள்ள குணம் மாறுறதுக்கு என்னன்னா வேத வசனம். ஒவ்வொரு நாளும் பவுல் தான் போதிக்கிறார். பவுல் போதிச்சாலுமே இந்த ஜனங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளாம வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்காங்க பாருங்க. யாரு போதிச்சாலும் சரி, வசனம் மேல வசனம் இருக்கா, கீழே வசனம் இருக்கா, என்ன சொல்ல வராங்க, இது கர்த்தருடைய வார்த்தையா இல்ல மாம்சத்திலிருந்து வருதான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நம்ம மன வாஞ்சியா அதை தேடணும். ஒரு நாள் கூட என்கிட்ட கேட்டா, நல்ல தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாள் கூட வேதத்தை வாசிக்காம இருக்க மாட்டாங்க. அது காய்ச்சலா இருக்கலாம், பெரிய வியாதியா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும் சரி, நிச்சயமா வேதத்தை நம்ம கட்டாயம் வாசிக்கணும். படுத்துக்க எந்திக்க முடியலையா, அன்னைக்கு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படுத்துக்கிறது வாசியோட ஆண்டவர் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. ஆனா நல்லா இருக்கும்போது படுத்துக்கிறது வாசிக்கணும் வைங்களேன், அது மிகப்பெரிய ஆபத்து. நான் நல்லா இருக்கேன். இப்ப நிறைய தேவ பிள்ளைகளை பார்க்க ஒரு சிலரை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மற்றது எல்லாம் நல்லா உற்சாகமா பார்க்காங்க, மீடியால பார்க்காங்க, மொபைல்ல பார்க்காங்க. நிறைய பேரை பார்த்தா ஒரு தலைவணிக்கு மேல பைபிள் இருக்கும், ஒரு கையை தலையில ஊனிட்டு படுத்துக்கிட்டு வாசிட்டு இருப்பாங்க. ஏன்னா பைபிள் வாசிக்கணும் அப்படிங்கிறக்காங்க. இது மிகப்பெரிய சாபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இடையில இந்த வருஷம் தான் நினைக்கிறேன், இந்த வருஷமா போன வருஷமா ஞாபகம் இல்லை, வேம்பார் சாயல்குடியில் ஒரு ஊழியத்தை இரவு ஜெபத்தை முடிச்சுட்டு வரும்போது வேம்பார் பக்கத்துல வண்டி வெட்டி விட்டு கீழே விழுந்துட்டேன். விழுந்த உடனே அப்படியே மூஞ்சில அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஒரு 2 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் இருக்கும், வண்டியை தூக்கி நிற்க ஒரு பெரிய லாரி பின்னால வந்து நிற்கும். என் மொபைல் லாரி டயரு கீழே இருக்கு, அது லேசம் முன்ன வந்தா மொபைல் நொறிங்கிறேன். சின்ன மொபைல் தான். யோசிச்சு பார்த்தேன், ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள ஆண்டவர் காப்பாத்தினாங்க. அப்போ நான் வீட்டுக்கு வந்து மறுபடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இந்த எலும்பு கிராக் ஆயிட்டு இது உடஞ்சிட்டு அப்படின்னாங்க. மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, வேதத்தை வாசிக்க முடியல. இந்த காலில் கரெக்டா முழங்காலே அடி, ஒரு பெரிய புண்ணு, வாசிக்க முடியல. எனக்குள்ள ஆவியானவர் உணர்த்துகிறார், முழங்கால் போடு. ஒரு முழங்கால ஊனி ஒரு முழங்கால இருந்து ஒரு சில அதிகாரத்தை வாசித்தேன். அது ஏன் சொல்றேன்னா, எந்த சூழலை வந்தாலும் நம்ம கர்த்தருடைய வேதத்தை விட்டு ஒரு நாளும் பின்வாங்க கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். யெரொபெயாம் ம் 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 கூறி இப்போ ஒரு அடையாளத்தை சொல்றான். இந்த பலிபீடம் வெடிக்க போகிறது. இவன் யாருன்னா, பேர் எழுதப்படாத தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. அவன் பேர் எழுதப்படல. நான் அந்த மனிதனுடைய பெயரை நான் அப்படியே எண்ணிக்கிட்டே வந்தேன்.
தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் சொல்லி 15 முறை வரும். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்களா? 15 முறை தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் சொல்லி 15 முறை வருகிறது. அப்படிப்பட்ட மகா ஒரு பரிசுத்தமான தீர்க்கதரிசி. ஆனா பெயர் இல்லாத தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. என்ன சொல்றானா, அதாவது நாடுகள் 2ஆய் பிரிகிறது. எரோபயாம், ரெகோபயாம். ஒரு யூதேயாவுக்கு தலைவரா அங்க ரெகோபயாம் இருக்கிறான். இந்த இஸ்ரவேலுக்கு தலைவனாய் இவன் இருக்கிறான். இப்படி 2ஆய் பிரிந்து செயல்படும் போதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். நீ அங்க போய் நீ அந்த பலிபீடத்தை பார்த்து பேச வேண்டும். இப்ப இந்த எரோபயாம் தூபம் காட்ட நிக்க கூடாது. தூப கலசம் யாரு கையில இருக்கணும்னா ஆசாரியனுடைய கையில தான் இருக்கணும். பிரதான ஆசாரியனுடைய ஆரோனுடைய முறைமையில வருது. அவங்க தான் பலிபீடத்துக்கு முன்பாக நின்று தூபம் காட்ட வேண்டும். இதுதான் தேவன் நியமித்த ஒரு நியமனம். இப்ப இவன் என்ன செய்யறான்? இவன் ஒரு ராஜாவா இருந்தாலும் இவன் தூபம் காட்ட நிற்கிறான். இப்ப ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்து தேவ மனிதனை அனுப்புகிறார். 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேர் உள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் பிறக்கவே செல்ல. அதான் ஆச்சரியம். என்ன ஒரு பெரிய காரியம்னா, அவன் பிறக்கல. கிட்டத்தட்ட யோசியா ராஜா 14 யூதால கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள், அத்தாலியால சேர்த்து 20 பேர். அவ ஒரு 6 வருஷம் ஆட்சி செய்யறான். அவளும் ராஜாத்தியா இருந்தா ஆட்சி செய்யறான். அவளை சேர்த்தா 20 பேர். கிட்டத்தட்ட 16வது ராஜாவா இந்த ராஜா பிறந்து ஆட்சி செய்கிறார். இந்த ராஜா பிறக்கவே செய்யல. ஆனா ஏறக்குறைய 300, நான் ஒரு தோராயமா கணக்கிட்டேன், 340 வருஷத்துக்கு முன்பாக நடக்கிற காரியத்தை 340 வருஷம் கழிச்சுதான் அந்த யோசியா பிறக்க போறான். இவன் பிறந்து இவன் இப்படி ஆட்சி செய்வான், இவன் மூலமா பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார் சொல்லி கர்த்தர் உரைக்கிறார். இந்த பெயர் யார் வச்ச பெயர்னா பரலோகம் வச்ச பெயர். இவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கிடையாது. தாவீதின் வம்சத்துல யோசியா என்று ஒரு ராஜா பிறப்பான்னு சொல்லி கர்த்தர் வார்த்தையை சொல்லிதான் அனுப்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 340 வருஷத்துக்கு பின்னால நடக்கிற காரியத்தை முன்னக்கூட்டியே அறிவிக்கும். ஏறக்குறைய 340 வருஷம். நீங்க அந்த 15 ராஜாக்களை நீங்க கணக்கிட்டால் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ராஜாக்கள் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சான்னு சொல்லி நீங்க கணக்கிட்டால் நம்ம 2 ராஜாக்களை வாசித்து பார்த்தால் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான் இந்த பெயர் எழுதப்படாத தீர்க்கதரிசி. ஒரு அடையாளத்தை சொல்றான். இந்த பலிபீடம் வெடிக்க போகிறது, இந்த பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் கொட்டுண்டு போய்விடும், கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்புறான்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை வாசிங்க, எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம். ம் 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 கொட்டுண்டு போயிற்று. வாசிங்க. சீர்பட்டது. இப்போ இந்த காரியம் நடக்கிறது. உன்ன ராஜா சொல்றாரு, உனக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் வேணும், எவ்வளவு நாளும் தாரேன், நீ என் வீட்டுக்கு வர வேண்டும், என்னோடு அப்பம் புசிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், அங்க தண்ணீர் குடிக்க வேண்டும் சொல்லி அந்த ராஜா அவனை கூப்பிடுறான். உடனே அவன் சொல்றான், தேவனுடைய மனுஷன் சொல்றான் 8ஆம் வசனத்துல, தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதில்லை, இந்த ஸ்தலத்திலே அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அந்த வழியா போன வழியா வரக்கூடாது, நீ அங்க அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, அங்க எந்த ஒரு வெகுமதியும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அவனை எச்சரித்து தான் இந்த இடத்துக்கு அனுப்புவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாறாக என்ன நடக்குனா, ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி இவன் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் இலைப்பாரி கொண்டு இருக்கும் போது ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி அவனுடைய குமாரர் அவன்கிட்ட சொல்றாங்க, இப்படி தேவனுடைய மனிதன் ஒருவர் வந்தார், அவர் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சார், இப்ப கடந்து போய் விட்டாருன்னு சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறானா, அதை வாசிக்கலாம். 14ஆம் வசனத்தை வாசிங்க.
ம் 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 ஆ ஆ தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் என்றான். அங்க போதும். அங்க தெளிவா சொல்றாரு. அதே வார்த்தை தான் அங்க உபயோகப்படுத்துகிறார். ராஜாட்ட உபயோகப்படுத்துகிறார். இந்த கிழட்டு தீர்க்கதரிசி இடத்திலையும் இந்த வார்த்தையை தான் அந்த தேவனுடைய மனுஷன் உபயோகப்படுத்துகிறார். இப்போ அந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றார்? அதாவது அந்த கிழட்டு தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, வாசிங்க 17. ஏனென்றால் ம் 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 இப்போ அந்த கிழட்டு தீர்க்கதரிசி அந்த சகோதரன் சொல்றாரு 18. அதற்கு அவன் உம்மை போல நானும், இதான் பிரச்சனை, உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து ம் ம் பொய் சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நல்ல ஒரு அருமையான ஒரு சம்பவம். இன்னைக்கு இருக்கிற இந்த தேவையில்லாத ஊழியக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய எச்சரிப்பு, முன் உதாரணமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப இவன் என்ன செய்யறான்? நீ அப்பம் புசிக்கணும் தண்ணீர் குடிக்கணும் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை ஏமாத்தி அந்த 19 வசனத்துல அவன் சாப்பிடுறான். சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது 21 வசனத்துல அந்த தீர்க்கதரிசிக்கு, அந்த கிழட்டு தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை கட்டளையை மீறி நீ அப்பம் புசித்தபடியினால் உன் பிரேதம் நடு ரோட்ல நடு வீதியில கிடக்குன்னு சொல்லி எச்சரிக்கிறான். 24 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இந்த அப்பம் புசித்து சாப்பிட்டுட்டு வந்த பிற்பாடு என்ன நடக்குன்னா, அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதனண்டையிலே நின்றது. சிங்கம் பிரேதத்தண்டையிலே நின்றது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. 300 ஆண்டுகளுக்கு பின்னால நடக்கிற காரியத்தை முன்னக்கூட்டியே சொன்ன ஒரு மனிதன். ஏன் ஆண்டவர் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டுடைய கட்டளையை மீறும் போது, ஆண்டுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணும் போது சிங்கம் அவனை அடித்து கொன்று போடுகிறத பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கதான் அப்பம் புசிக்கணும். இந்த பரிசுத்த வேதாகமத்துல தான் நீங்களும் நானும் அப்பத்தை புசிக்க வேண்டும். மொபைல்ல புசிக்க கூடாது, லேப்டாப்ல புசிக்க கூடாது. அப்படி புசிப்போம் என்றால் யூதா கோத்திரத்தின் சிங்கம் திருச்சபைக்குள்ள இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே அடிப்பா, ஒரு அடிப்பா நடு வீதியில கிடக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியக்காரனாலும் சரி, உன் கையில பைபிள் இல்லைன்னா நீ சாத்தானுக்கு ஊழியம் செய்யறா. நீ தேவனுக்கு ஊழியம் செய்யல, சாத்தானுக்கு ஊழியம் செய்யறா. நடு வீதியில கிடக்கிறது. அதாவது சிங்கத்துக்கும் கழுதைக்கும் ஒரு நாள் ஆகாது. கழுதை கிடைச்சிட்டுனா சிங்கம் வேட்டையாடிரும். ஆனா சிங்கத்தையும் கழுதையும் வச்சு தேவ சித்தத்தை செய்யறாரு பாருங்க. நீ பைபிளை எடுக்கலனா ஆண்டவர் கழுதையை பேச வைப்பார். கழுதை பைபிள் எடுத்து பேசும். கழுதையின் வாயை திறப்பா. பீலையாமுக்கு புத்திய வர பண்ணின தேவன் உனக்கு புத்திய வர பண்ணுவா. அப்படிதான் ஒரு நாள் சமயத்தில் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நான் நிறைய நேரம் அழுது இருக்கேன். ஒரு நாள்லாம் ஏங்கி ஏங்கி நெஞ்சில் அடிச்சு அழுனேன். ஆண்டவரே, இந்த சமுதாயம் பைபிளை தூக்க வெட்கப்படுது ஆண்டவரே. இந்த விலையேற பெற்ற புஸ்தகத்தை தூக்க வெட்கப்படுறாங்களப்பா. எத்தனை மிஸ்டேக்கள் உயிரை கொடுத்திருக்காங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் உயிரை கொடுத்து, சீகன்பால் உயிரை கொடுத்து 34 வயசுல மரித்து எங்களுக்கு எழுதி கொடுத்த இந்த பரிசுத்த வேதாந்தத்தை தூக்க வெட்கப்படுறாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தேன். சமயத்தில் அப்படி யோசிக்கும் போது நீங்க நல்லா பாத்தீங்களா, நல்ல ஒரு அழகான குடும்பத்தில் நீங்க பாத்தீங்களா, அந்த மனைவி நல்ல ரொம்ப அழகா இருப்பாங்க. நிறைய வீட்டுல இருக்காங்க, நல்ல அழகான மனைவியா இருப்பாங்க. அந்த மனைவிய இந்த சகோதரன் பாத்தீங்களா எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாரு. வெளியே ஒரு டூருக்கோ இல்ல ஒரு நல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கோ முக்கியமான காரியத்துக்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாரு. இந்த மனைவி இருந்து ஏங்கிக்கிட்டே இருப்பான். என் புருஷன் கூட நம்ம வண்டியில போக முடியலையே,
என் கணவன் கூட போக முடியலன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டே இருப்பாள். ஆனா இந்த சகோதரன் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கு. ஒரு ஒண்ணுக்காத சகோதரியா இருப்பான், குரங்கு போல இருப்பான், பார்த்தா அருவருப்பா இருக்கும். அவளை வண்டியில ஏத்துறதுக்கு அருவருப்பா இருக்கும். அவளை தூக்கி வச்சுக்கிட்டு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு அலைவான். வெளியே பார்த்து சொல்லுவாங்க, உன் கணவன் இந்த சகோதரியை கூட்டு போறாங்கன்னா எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. இந்த சகோதரிக்கு எல்லா பணிவிடையும் நான் செய்யறேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறேன், ஆனா என்ன ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி அந்த மனைவி ரொம்ப வேதனைப்படுவான். இந்த குரங்கு போல இருக்கிற மனைவி வைப்பாட்டி தான், வைப்பாட்டி மறுமனையாட்டி, அவங்க தான் அவங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும். காரணம் என்னன்னா உலக சிற்றின்பத்தில் பிடிக்கப்பட்டு இருப்பார்கள். இதே போலதான் உயிரை கொடுத்து ஆண்டவராய் இயேசு இந்த விலையேற பெற்ற பரிசுத்த வேதாந்தத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அழகான பைபிள், அருமையான பைபிள், ரொம்பவும் நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் எதுனா வேத புஸ்தகம். இந்த அழகான பைபிளை தூக்காம குரங்கு போல இருக்கிற லேப்டாப்பையும் ஐபேடையும் மொபைலையும் தூக்கிட்டு அலையறான் பாருங்க. யோசிச்சு பாருங்க. இதுதான் அவனுக்கு வைப்பாட்டி. இந்த ஐபேடு தான் வைப்பாட்டி, இதுதான் மறுமனையாட்டி. தேவன் எழுதி கொடுத்த இந்த வேதத்தை வெறுக்கிற ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நபரும் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசி ஏன் செத்தான் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன காரியம், நீ அங்க அப்பம் புசிக்க கூடாது, நீ ஐபேட்ல அப்பத்தை புசிக்க கூடாது, மொபைல்ல அப்பத்தை புசிக்க கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது. நான் எழுதி கொடுத்த வேதாகமத்தை நீ கை கொண்டு அதை புசிக்கும் போதுதான் உனக்குள்ள பெரிய பேரின்பமும் மகிழ்ச்சியும் காணப்படும். இல்லைன்னா சிங்கத்தை வச்சு ஆண்டவர் காலி பண்ணிடுவார். அன்னைக்கு சிங்கம் வெளியே இருந்துச்சு, இன்னைக்கு யூதா கோத்திரத்தின் சிங்கம் இங்க உலாவி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 5:5 வாசிக்கிறோம், அவர் தாவீதின் வேரும் யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இங்க ஒரு உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொல்றேன். இந்த இடத்துல ஒரு சிங்கத்தை கெட்டி போட்டிருக்கும். ஒரு சிங்கத்தை கெட்டி போட்டுட்டு அது பக்கத்துல வந்து நம்ம ஊழியக்காரர் சொல்றாரு, இதை வாங்கிட்டு போங்க, இந்த அப்பத்தை புசிங்க அப்படின்னு சொன்னா நம்ம வருவோமா? யோசிச்சு பாருங்க. அது அப்படியே ஒரு 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 கெர்ச்சனை கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் கேட்குமா சிங்கம் கெரிச்சிச்சுன்னா. நம்மளுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். அவர் வேற திருவிருந்தை வாங்கிட்டு போ அப்படிங்காரு. நம்ம எப்படி போவோம்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கும், வரமாட்டோம். வேண்டாம் பிரதர், நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பின்னால இருந்து வேணா திருவிருந்து எடுப்போமே தவிர இந்த சிங்கம் கெட்டி போட்டுக்கணும் வைங்களேன் பலிபீடத்துல பக்கத்துல வரமாட்டோம். இதே போல இங்க யூதா கோத்திரத்தின் சிங்கம் நிற்கிறார், அருவருப்போடு துணிகரத்தோடு இந்த பலிபீடத்துல இருந்து வருத வார்த்தையை அலட்சியம் பண்ணும் போது நம்ம திருவிருந்து எடுக்க பாருங்க, அலட்சியம் பண்ணி எடுக்க பாருங்க. இந்த யூதா கோத்திரத்தின் சிங்கம் அது கடிச்சு கொதறிடுவார். இன்னைக்கு சாதாரணமா போயில போடுறது, பீடி அடிக்கிறது, குடிக்கிறது, திருவிருந்து எடுக்கிறது, கெட்ட வார்த்தை போடுறது, திருவிருந்து சாதாரணமா எடுக்காங்க. ஒரு சகோதரன் பார்க்க நடு ரோட்ல சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த சிங்கம் எப்படி அந்த தீர்க்கதரிசியை கொன்று போட்டதோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை காலி ஆயிரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் செத்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஆண்டோடைய கட்டளையை மீறினான். இந்த முழுக்க முழுக்க இந்த வேதத்தை அலட்சியம் பண்ணுவோம் என்றால் இந்த தேவனுடைய மனுஷனுக்கு நேரிட்ட கதி நமக்கு நேரிட வாய்ப்புகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் பைபிளை திறந்துதான் வாசிக்கணும். தெரியலையா ஊழியக்காரன்ட்ட கேட்கலாம், தவறு கிடையாது, தவறே கிடையாது, கேட்கலாம். ஆனா இதுல அப்பம் புசிக்க கூடாது. லேப்டாப்ல மொபைல்ல இந்த ஐபேட்ல அப்பத்தை புசிக்கவே கூடாது. அங்க தண்ணீர் குடிக்க கூடாது, பாவங்கிற தண்ணீரை குடிக்க கூடாது. தேவ பிரசனத்தால அங்க தேவ நதியிலிருந்து வருது அந்த தண்ணீரை குடித்தாதான் நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியம். எனக்குலாம் 3 மாசம் மேல ஆயிட்டு சளி பிடிச்சு, இருமல் 3 மாசம் மேல ஆயிட்டு நிக்க முடியுது. காரணம் தண்ணி ஒரே ஒரு இடத்துல மாத்தி குடிச்சேன். ஒரே ஒரு நாள் தான் குடிச்சேன். ஒரு 4-5 லிட்டர் குடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போனேன், குடிச்சேன். அந்த நாள்ல இருந்து அப்படியே இன்னும் மாற மாட்டேங்குது. அப்ப அந்த தண்ணியே நம்மளுடைய சரீரத்தை கெடுக்கும் என்றால்
தேவன் கொடுக்கிற அந்த தேவ நதியில இருந்த தேவ பிரசனத்தை நம்ம குடிக்காமல் இந்த தேவனுடைய மனுஷன் எங்க அப்பம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ, எங்க தண்ணீர் குடிக்க கூடாதுன்னு சொன்னாரோ, அந்த இடத்துல நம்ம தண்ணீரை குடிப்போம் என்றால், அப்பத்தை புசிப்போம் என்றால், அது நமக்கு மிகப்பெரிய சாபமாய் மாறிவிடும். திருச்சபைக்குள்ள அந்த 24 மட்டும் வாசிங்க, ஜெபம் முடிக்கலாம். 13:24, 1 ராஜாக்கள் 13:24. அவன் போன பிற்பாடு கொன்று போட்டது நின்றது. நல்லா கவனிங்க, சிங்கத்துக்கும் கழுதைக்கும் ஒரு காலம் ஆகாது. சிங்கத்தை கழுதையை பார்த்துட சிங்கம் விடவே விடாது. ஆனா சிங்கமும் கழுதையும் ஒருமனப்படுது பாருங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சபைக்குள்ள வரும்போது கழுதையா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், ஒருமனப்பட்டே ஆக வேண்டும். இல்ல நான் பெரிய ஜாதி, சிங்கம் பெரிய ஜாதி தான், அது ராஜா, காட்டுக்கே ராஜா, பெரிய ஜாதி தான். ஆனா கழுத நம்ம பாசத்தை சொன்னா குறைஞ்ச ஜாதி. ஆனா ரெண்டு பேரும் ஒருமனப்படுறாங்க பாருங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒருமனம், எவ்வளவு ஐக்கியம், எவ்வளவு அன்பு, அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்க? நான் அவனை தூக்கிட்டு வருவேன், கழுதையில வச்சு சுமந்து கொண்டு வருவேன், நீ இந்த இடத்துல நில்லு, அவன் பக்கத்துல கொண்டு வருவேன், நீ மூஞ்சு வாக்குல அடிச்சு அவனை கொன்று. எவ்வளவு ஒருமனம் பாருங்க. இந்த ஏற்ற தாழ்வே இருக்கக்கூடாது. நான் அந்த ஜாதி, இந்த ஜாதி, என் கோத்திரம் என்ன தெரியுமா, நான் சிங்கத்தில் அந்த அந்த கோத்திரம், இவன் கழுத. கழுதையும் சிங்கமும் ஒருமனப்படுது பாருங்க. ஏற்கனவே ஒரு செய்தி நான் கொடுத்துருக்காங்க, சிங்கமும் கழுதையும் ஒருமனப்படுதுன்னு சொல்லி. சிங்கமும் கழுதையும் ஒருமனப்பட முடியும் என்றால் நீங்களும் நானும் ஒருமனப்பட முடியும். நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும், தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும், தேவனுக்காக ஓடி உழைக்க முடியும். அந்த ஏற்ற தாழ்வே இருக்கக்கூடாது, நம்மளுக்கு அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. பத்திரிகையில போடும்போது தயவு செய்து பேரை மட்டும் போடுங்க. எங்க அப்பா பேர் ஆரோக்கியசாமின்னா ஆரோக்கியசாமின்னு மட்டும் போடணும். எங்க தாத்தா பேர் சிலுவமுத்து, சிலுவமுத்துன்னு தான் போடணும். அதுக்கு பிற்பாடு உள்ள ஏதாட்டு கொண்டு வந்தீங்கன்னு வைங்களேன், இங்க யூதா கோத்திரத்தின் சிங்கம் நிற்பார். சும்மா இல்ல, நம்ம ஆவிக்குரிய கண்ணில் பார்த்தாதான் அது தெரியும். தேவ பிரசனத்தில் நிறைஞ்சிருந்தோம் என்றால் இங்க தேவன் உலாவர்களை நிச்சயமா பார்க்க முடியும். இந்த யூதா கோத்திரத்தின் சிங்கம், அந்த சிங்கமோட ஒருவேளை நம்ம ஓடிக்கிடி தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சிங்கத்திட்ட இருந்து எங்கேயும் தப்ப முடியாது. இந்த யூதா கோத்திரத்தின் சிங்கத்தை விட்டு நீங்க கடலுக்கு அடியில போய் உள்ள உட்கார்ந்தாலும் சரி, கப்பலுக்குள்ள போய் மறைஞ்சாலும் சரி, குழியை தோண்டி அதுக்குள்ள போய் ஒரு 500 அடிக்கு கீழே இருந்தாலும் சரி, அங்கேயும் பாம்பை கடிக்க ஆண்டவர் கட்டளையிடுவார். வறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இருந்த இடத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அப்படியே இருந்த இடத்துல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிங்க. நீங்க தேட தேட தேட, நான் தைரியமா சொல்றேன், உங்களுக்குள்ள ஒருவேளை நீங்க கவலையோடு தேடினா விட அந்த கவலைகள் அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும். கண்ணீரோடு தேடினா விட அந்த கண்ணீர்கள் மறைய ஆரம்பிக்கும். காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை தேடி வாசிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலனையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் ஆண்டவர் தருவார். விடுதலையும் தருவார். அந்நிய அக்கினியை கொண்டு வந்து எங்க செத்து போனாங்கன்னா, சபையில செத்து போனார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தில் சபைக்குள்ள மரித்து போனார்கள். இன்னைக்கு அநேக சபைகள் மரித்து விட்டது, அநேக ஊழியர்காரர்கள் மரித்து விட்டார்கள். தேடி தேடி வாசிங்க, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஆவியானவர் நேர்த்தியாய் புரிய வைப்பா. அதை பார்த்து அந்த வாஞ்சியை பார்த்து 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 என் பிள்ளை என் வார்த்தைக்கு எவ்வளவு கனப்படுத்துறான், என் பிள்ளை என் வார்த்தையை எவ்வளவு கனப்படுத்துறான்னு சொல்லி அந்த வாஞ்சியை பார்த்து நம்மள தேவன் மகிழ்ச்சியால நிரப்புவா. நீங்க எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும், உங்களை நிலைநிறுத்தும், உங்களை சிறப்படுத்தும். ஒரு பெரிய தைரியம் வரும். காரணம் எங்கன்னா வார்த்தையில தான் இருக்கு. இந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமையை வைத்திருக்கிறார் தேவன். வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம், வார்த்தையை நேசிப்போம், வார்த்தையை கனப்படுத்துவோம். அதான் யோனா
2:8 நினைக்கேன். பொய்யான மாயை நம்பி தனக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மொபைலை நம்பி, பொய்யான லேப்டாப்பை நம்பி, பொய்யான ஐபேடை நம்பி தேவன் கொடுக்கிற கிருபைய, தேவன் கொடுக்கிற சமாதானத்தை, தேவன் கொடுக்கிற தேவ பிரசனத்தை இழந்து நிக்கிற அநேக பேர் உண்டு, அநேக பேர் உண்டு. சாத்தான் அப்படிதான் ஏவாளை வஞ்சித்தான். அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமாய் தெரியும். மொபைல் அப்படிதான் தெரியும், புசிப்புக்கு நல்லதா தெரியும், பார்வைக்கு இன்பமாய் தெரியும். ஆனா தோட்டத்தை விட்டு ஆண்டவர் வெளியே விரட்டிடுவார். தோட்டத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு என்ன நமக்கு எழுதி கொடுத்தாங்களோ அதன்படி வாழும் போதுதான் தோட்டத்துக்குள்ள இருக்க முடியும், கர்த்தருடைய சபைக்குள்ள இருக்க முடியும், கர்த்தருடைய சபைக்குள்ள இருக்க முடியும். நேரம் கிடைக்கும் போது இல்ல, நேரத்தை எடுத்து பைபிள் வாசிங்க, நேரத்தை எடுத்து பைபிள் வாசிங்க. ஒரு நாள் கூட வாசிக்கலனா எனக்குள்ள கவலை வரணும், எனக்குள்ள துக்கம் வரணும், எனக்குள்ள ஒரு பாரம் வரணும், நான் அதுக்காக அழணும். ஆண்டவரே, இன்னைக்கு உங்க வேதத்தை வாசிக்கலையப்பா, இன்னைக்கு ஜெபிக்கல ஆண்டவரே, என்ன தயவாய் மன்னிங்க, என்ன தயவாய் மன்னிங்க, என்ன தயவாய் மன்னிங்க சொல்லி அதுல இருந்து எழும்பி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரேன்னு சொல்லி தாவீது சொல்றார். உடைய முகத்தை தேடினே. அதிகாலையில தேடணும், அதிகாலையில தேடணும், அதிகாலையில தேவ சமூகத்துல காத்திருக்கும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த மகிழ்ச்சி உண்டு, எல்லையில்லாத பேரின்பம் உண்டு. ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் அது இருக்கு, இலவசமாய் தருகிறார். நம்ம என்ன நினைக்கணும், நம்ம நல்ல சம்பாத்தியம் பண்ணினா வாழ்ந்துடலாம். உண்மையிலே சம்பாத்தியம் பண்ணணும். ஆனா ஆராதனையை விட்டுட்டு எந்த ஒரு வேலையும் நமக்கு தேவையில்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் ஆண்டவருக்குள்ள வந்து. இது வரைக்கும் ஆண்டவர் ஆராதனையை விடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். கரெக்டா வருங்கிற ஒரு வாஞ்சையை கொடுத்திருக்கிறார். கிருபையினால ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் சமாதானத்தை மட்டும் சாத்தான் என் இதயத்திலிருந்து எடுத்து போட்ட நாளே கிடையாது. எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு, ஆனா சமாதானத்தை காத்துக் கொள்வார். சின்ன கொஞ்ச நேரம் போராட்டம் இருந்த மாதிரி இருக்கும், கூட இருந்து அப்படி தூக்கி வீசிட்டு நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல ஒரு முடிவு பண்ணுங்க. இந்த நாள்ல இருந்து ஒரு நாளோட என் வாழ்நாள் முழுவதும் மரிக்கிற வரைக்கும் நான் வேதம் வாசிக்காம சாப்பிட மாட்டேன், வேதத்தை வாசிக்காம வெளியே போக மாட்டேன், ஆண்டவரே ஜெபிக்காம வெளியே போக மாட்டேன். சோம்பேறித்தனம், அந்த தேவையில்லாத எண்ணங்களை சிலுவையில அடிங்க. சோம்பேறித்தனம் தான் நம்மளுக்கு அப்படியே சத்து நம்மள சோம்பலுக்குள்ள கொண்டு போவான். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எல்லாம் கனமும் மையமே உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்த, உடைய பரிசுத்தமான வார்த்தைய ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல என் மூலமா நீங்க பேசுனதுக்காக நன்றி. எல்லா கனமும் மையமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரியமானவர்களே, நம்ம இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். வானும் பூமியும் மாறிடினும்